நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய்க்கு அவரின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரனின் ஆதரவும் வழிகாட்டுதலும் மட்டும் இருந்திருந்தால் தற்போது இருப்பதை விட அவர் யானை பலத்துடன் திகழ்வார். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக செயலாளர் கராத்தே தியாகராஜன் அந்த அதிரடி கருத்தை வெளியிட்டுள்ளார். தந்தை மகன் இருவருக்கும் இடையில் உறவு சுமூகமாக இல்லை என நீண்ட காலமாகவே தகவல் உலாவரும் நிலையில் குமுதம் ரிப்போர்ட்டர் இதழுடனான பேட்டியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். அவருக்கு மிகப்பெரிய பலம் யாருன்னாங்க அவங்க அப்பா மரியாதைக்குரிய டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் தான். டைரக்டர் எஸ்.ஏ.சி இருந்திருந்தாருன்னா அவருக்கு எல்லா விதமான அவருக்கு அதிகாரிகளும் எல்லா தலைவர்களும் அவருக்கு ஃப்ரெண்ட். அவருக்கு எல்லா தமிழ்நாடு டாப் அண்ட் பாட்டம் தெரியும், எல்லா விதமான விஷயமும் அறிந்தவர். ஆனா எதுனாலும் தமிழ்நாடு அரசியல என்னவாலும் நடக்கலாம். ஆஃப்டர் ஜனவரி நிறைய மாற்றங்கள் இருக்கலாம். எஸ்.ஏ.சி என சுருக்கமாக அழைக்கப்படும் எஸ்.ஏ. சந்திரசேகர் மூத்த இயக்குனர் மட்டுமல்ல, அரசியல் வட்டாரங்களிலும் பரிச்சயமானவர். அவருக்கு இல்லாத அரசியல் தொடர்பே இல்லை. இந்நிலையில் தந்தையை விஜய் தன் பக்கத்தில் வைத்துக் கொள்வது அவருக்கு அசுர பலத்தை கொடுக்கும் என கராத்தே தியாகராஜன் கூறினார். சிறுவயதில் இருந்து சினிமா பிரவேசம் வரை விஜயை கைப்பிடித்து வழிகாட்டியாக இருந்தவர் எஸ்.ஏ.சி. மகனின் சினிமா உச்சத்தை பார்த்துவிட்ட தந்தைக்கு இனி அரசியலிலும் அதே உச்சத்தை பார்க்க ஆசை இருக்காதா என அவர் கூறினார். பழுத்த அனுபவம் கொண்ட எஸ்.ஏ.சி கண்டிப்பாக மகனுக்கு அரசியலில் தவறாக வழிகாட்டப் போவதில்லை. எனவே இருவரும் கைகோர்ப்பது விஜயின் அரசியல் வாழ்வுக்கு தான் நல்லது. இதற்கு பிறகாவது, குறிப்பாக அண்மைய கரூர் கூட்ட நெரிசல் பலி சம்பவத்திற்கு பிறகாவது அது நடந்தால் சிறப்பு. அதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே தாம் கருதுவதாகவும் கராத்தே தியாகராஜன் கூறினார். கோடிக்கணக்கான ரசிகர்கள் பின்னால் நிற்க சினிமா புகழை வைத்து அரசியலில் காலூன்றி இருந்தாலும் அரசியல் அனுபவம் வாய்ந்த எவரும் விஜய் பக்கத்தில் இல்லாதது அவரின் அரசியல் முன்னேற்றத்திற்கு ஒரு பின்னடைவே எனும் கருத்து நிலவுவதை மறுப்பதற்கில்லை.